வணக்கம். பொதுவா நமக்கு ஏதாவது துக்கம் நிகழ்ந்ததுன்னா, எனக்கு மற்றும் ஏன் இப்படின்னு கேட்காம இருக்க மாட்டோம். இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம துக்கத்தில் வருந்தும்போது, நம்மள தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறது போல தோணும். எனக்கு மற்றும் ஏன் இப்படிலாம் நடக்குதோன்னு எல்லாருமே புலம்பியிருப்போம். இன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க பல கோடி மக்கள் அந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க துக்கத்துல. பலருக்கு ஏன் இப்படி கிடக்குதுன்னு கேட்கும் ஒரு தெளிவு, தைரியம் கூட இல்ல. எப்படியோ சமாளிச்சு வாழ வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. உண்மையில் இன்னைக்கு துக்கத்தின் அளவு கூடிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இல்லையா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நல்ல வசதி, வாய்ப்புகள் பெரும்பாலான மக்கள் குறிப்பாக இந்தியாவில், தமிழ்நாட்டுல இன்றைக்கு ஒரு நடுத்தர வர்க்கத்தை கடந்து ஒரு மேல் நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு மாச அ சம்பளம், பணம் அதை எதிர்பார்க்காத நிலைக்கு உயர்ந்த குடும்பங்கள் பல ஆயிரம் இருக்கும். அதெல்லாம் கடந்த 30, 40 வருடங்களாக ஏற்பட்ட அந்த இப்ப மாற்றங்கள், பொருளாதார சீர்திருத்தங்கள் போன்றவையால. அவற்றினால் நம்ம வசதி வாய்ப்புகள் நிறைய கூடியிருக்கு. அதுவே பெருமளவு துக்கத்தை குறைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் வேறு சில மக்கள் ரொம்பவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எளிய வாய்ப்புகள் கூட எளிதில் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப என்னதான் நடக்குது? இப்ப இந்தியா போன்ற நாட்ல, தமிழ்நாட்டிலே எப்படின்னா, காசா, உக்ரைன்லாம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஈரான்லயும் போர் தொடங்கிருச்சு. இப்ப எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள், சிக்கல்கள், அரசாங்கங்கள் மக்களை கண்டுகொள்வதில்ல. பெரும் அதிபர்கள், நாடுகளின் தலைவர்களே பார்த்தீங்கன்னா, ஏதோ டீனேஜ் பசங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது போல தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ போர்னால் எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதெல்லாம் யாரும் யோசிக்கிறதே இல்ல. இல்லையா? பொதுமக்களை தாக்குவது, குடியிருப்பு பகுதிகளை தாக்குவதெல்லாம் ரொம்ப சாதாரணமா போயிருச்சு. தெரியல இது திருப்பியும் பழைய காலத்துக்கு போகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சமயம் போர் நிகழும்போதும் இந்த நியதிகள் மீறப்படுகின்றன. ஒன்ஸ் அத மீறிட்டா நம்ம திருப்பியும் பழைய நிலைக்கு செல்லவே முடியாது. மனிதன் அன்று போகும் அளவுக்கு திறன் கொண்டவன் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம அகங்காரம் தான் நம்மள முன்னேறி செல்ல தூண்டிக்கிட்டே இருக்கு. அகங்காரத்துக்கு பத்த மாட்டேங்குது. இன்னும், இன்னும், இன்னும்னு துடிக்குது. ஆனா என்ன செய்யறதுன்னும் தெரியல. செவ்வாய்க்கு போகறதுக்கு ஒரு பக்கம் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க பூமியில நிம்மதியா வாழ முடியல. ஸோ அந்த பதட்டம், அந்த எரிச்சல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எதையாவது செய்யறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் தலகால் புரியாம இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு சிக்கலான கட்டம்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய புரிதலின்படி அது ஜோதிடத்தின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாற்றம் ஒண்ணு நிகழ்ந்து கொண்டு இருக்கு. அது நாம எல்லோருமே இது நாள் வரை ஒரு நாடு, மதம், மனித குலம் இப்படி ஒரு பெரிய அடையாளத்தின் அடிப்படையில் நம்மளை இணைத்துக் கொண்டோம், பிணைத்துக் கொண்டோம். நம்ம பெரும்பாலோர் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தின் ஒரு பகுதியாக உணர்ந்திருப்போம். இல்ல சமூகத்தின் ஒரு பகுதியாக. ஏதோ ஒரு விதத்தில் நம்மை விட ஒரு பெரிய குழுவோ, ஒரு கூட்டத்துடனோ இணைத்துக் கொண்டு அதன் ஒரு பகுதியாக தான் வாழ்ந்து வந்தோம். இப்போ ஒரு புதிய கட்டத்துக்கு நாம செல்கிறோம். இனி தனி மனிதர்களின் முக்கியத்துவம் கூடும். இன்னும் அது சில 100 வருடங்கள் இப்படிதான் போகுங்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு புரிதலுக்காக உருவாக்கப்படுகிறது. இதையே அறிவியல் பூர்வமாக சொன்னோம்னு வச்சுக்கோங்க. இப்போ உலகில் குடும்பங்கள் சிதைந்து ஒரே ஒரு பெற்றோர் அம்மாவோ, அப்பாவோ குழந்தைய வளர்க்கும் நிலை அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதனால குடும்பங்கிற அமைப்பு சிதைஞ்சிருச்சு. தனி மனிதர்கள் முக்கியத்துவம் பெற்று வருகிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா, அது அறிவியல் பூர்வமான சரியான விளக்கமாக இருக்கு. இது ஜோதிடம்ங்கும்போது கொஞ்சம் யோசிப்போம். நான் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ உலகில் தலைவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, அவங்கள தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள தான் கவனிக்கிறாங்க.
தன்னை யார் மதிக்கிறா, யார் மதிக்கலை, அதன் அடிப்படையில் ஒரு நாட்டையே, ஒரு நாட்டு மக்களையே அவங்க காயப்படுத்துகிறாங்க. இப்போ இதெல்லாம் கடந்த காலத்தில் கிடையாது. கடந்த காலத்துல இது வந்து இந்த கிராண்டியோசிட்டி, இந்த ஒரு தற்பெருமை போன்ற தன்னை முன்வைத்து கொள்ளும் நிகழ்வுகள் நிறைய நிகழ்ந்திருக்கு. ஆனால் நாகரிக உலகில் ஓரளவு பயந்துக்கிட்டு ஒரு கட்டுப்பாடோடு தான் பலரும் இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக மேலை நாடுகளில் அவர்களுடைய அந்த சமூக நிலை, அவங்க பொதுவாக தங்களை மற்றவர்களோட மேலானவர்களாக காட்டிக்கொள்ள முயற்சிப்பாங்க. அதுக்காகவாவது போலித்தனமாக அடக்க ஒடுக்கமாக இருந்தாங்க. இப்போது அங்கேயும் அந்த கட்டுப்பாடுகள் மாறிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எதிர்காலத்தில் பெரிய சிக்கல்களை உருவாக்கும். அதுவும் இந்தியா போன்ற நாட்டில் சமூக அமைப்பு போன்றவை எந்த விதத்திலும் நமக்கு உதவப்போவது கிடையாது. அரசாங்கம் உதவப்போவது கிடையாது. ஸோ தனி மனிதர்கள் நம்மளை தான் நம்ம கவனிச்சிக்கணும். இப்போது இதை வந்து தவிர்க்கவே முடியாது. இப்போ என்ன நிகழுது அப்படின்னா, நான் வேறு காணொளிகளில் விளக்கியிருக்கேன். நம்ம எல்லோருக்குள்ளேயுமே ஏகப்பட்ட உணர்ச்சிகள் புதைந்து கிடக்கு. அதுதான் நம்முடைய உண்மையான சுயம். நாம் எல்லோருமே அகங்காரத்தை கொண்டு அதை உள்ளே அடக்கி வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு அநியாயம் நிகழும்போது, அட்டூழியம் நிகழும்போது நம்ம மீறி நம்ம பொங்கி எழுவோம் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். எளிய மக்கள் மண்ணை தூவி சாபமிடுவாங்க. அதுக்கு மேலே அவங்களால என்ன செய்ய முடியும்? அப்போது அந்த அந்த உணர்ச்சியை பொங்க வைக்குது. இப்போது நாம் பொதுவாக நம்மளுக்கு ஏதாவது நடந்தால் தான் கண்டுக்கிறோம். அதனால தான் இன்று உலகம் ஃபுல்லாக பல மக்களுக்கு இது போன்ற துக்கம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. முழிச்சிக்க மாட்டோமா அப்படின்னு உலகம் நம்மளை பார்த்து கைகொட்டி சிரிக்குது. இது இது மீண்டும் நான் சொல்லுதுன்னா, தனி மனிதர்களுக்கு ஒரு விடப்படும் ஒரு சவால்னு சொல்லுவேன். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம மனசாட்சியை தொட்டு கேள்வி கேட்குது. நம்மளுக்கு நடந்தால் தான் நம்மளுக்கு புத்தி வருமா? நம்ம ஊரில் போர் நடந்தால் தான் நாம் முழிச்சுக்குவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நோக்க நம்ம எவ்வளோ ஒரு வசதியான ஒரு நாட்டில், வசதியான ஒரு சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னதான் நம்ம சாதி அடக்குமுறை, வறுமை, கல்வி அறிவின்மை இப்படி நிறைய காரணங்களை சொன்னாலும், போர் என்று நிகழ்ந்து எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம ஊரில்? போர்னு நிகழ்ந்ததுன்னா எல்லா விதமான அடிப்படை அறங்களும் விழுமியங்களும் கைவிடப்படும். எவ்வளவு அநியாயம் அட்டூழியம் நடக்கும். அதெல்லாம் நடக்காத ஒரு விதத்தில் நம்முடைய நல்லதுக்கு. ஆனால் அதை நாம் புரிஞ்சு கொள்ளும் திறனே கிடையாது. அதனால தான் நம்ம எதை பற்றியுமே கவலைப்படாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. ஒரு அமைதியான ஒரு சூழலில் வந்து ஒரு சமூகம் முன்னேறி சென்று கொண்டு இருக்கணும், மேல் நோக்கி வளரணும். ஆனால் நாம் அப்படி தேங்கி போயிட்டே இருக்கோம். சுதந்திரம் பெற்றதுலேருந்து நம்முடைய வளர்ச்சி தேங்கி தான் போயிருக்கு. கல்வி அறிவு பெற்றிருக்கோம், படிப்பறிவு அதிகமாக இருக்குது. ஆனால் பொது அறிவு, குடிமை பண்பு, வாழ்க்கை குறித்த புரிதல், ஒரு பக்குவம், தெளிவு போன்றவை குறைந்து கொண்டே வருது. ஸோ இது இது உண்மையில் ஒரு ஒரு வித்தியாசமான நிலை. நம்மளுக்கே வந்து ஒரு சங்கோஜமாக இருக்கும். நிறைய படித்தவங்க நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா, அடிப்படை விஷயங்களை கூட செய்ய தெரியறது கிடையாது. நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறதில்ல. எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நான் வேறொரு காணொளியில் சொல்லியிருப்பது ஒரு விதமான ஆன்மீக வறுமைன்னு தான் சொல்லுவேன். அதாவது நம்மளுக்கு அந்த புரிதல், தெளிவே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம காலங்காலமாக யாராவது சொல்லி கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே வாழ்ந்து பழகிட்டோம். இப்போ கடந்த காலங்களில் ரிஷிகள், பல்வேறு துறவிகள் போன்றவர்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. சமீப காலத்தில் காந்தி போன்ற தலைவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இப்போவும் வந்து நம்ம பெரும்பாலானோர் யாராவது அரசியல் தலைவர் சொல்வதையோ, ஒரு நடிகர், விளையாட்டு வீரர் சொல்வதையோ தான் கேட்குறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவு தான் புரிதல் இருக்குது. நம்ம உண்மையிலேயே வாழ்க்கையை பற்றி ஒரு கவலைப்பட்டோம் அப்படின்னா, எப்படி நன்றாக வாழணும்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முயற்சிப்போம். உலகத்தில் மற்ற மனிதர்கள் எப்படி வாழ்கிறாங்க, என்ன விதமான நூல்கள் எழுதப்பட்டிருக்கு, தமிழில் எவ்வளவோ எழுதப்பட்டிருக்கு, அதையெல்லாம் குறித்து யோசிச்சுட்ருப்போம். ஆனால் அதையெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ இது மீண்டும் தனி மனிதர்களுக்கு நோக்கி விடப்படும் ஒரு சவால்.
இன்னைக்கு கல்வி அறிவு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க கடந்த காலங்களில். இன்றைக்கி கல்வி அறிவு கிடச்சிருச்சு. வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, வசதி வாய்ப்பு கிடச்சிருச்சு. சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ சுதந்திரம் கிடச்சிருக்கு. யார் வேண்டாலும் எதை வேண்டுமெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். என்னத்தை பிடுங்குனீங்கன்னு காலம் நம்மை நோக்கி கேட்டுக்கிட்டு இருக்கு. அதை நம்ம வாழ்க்கையில் தான் வெளிப்படுத்தணும். வார்த்தைகளில் வெளிப்படுத்தி எந்த பயனும் கிடையாது. வார்த்தைகளை கொண்டு காலங்காலமாக பேசிக்கிட்டே தான் இருக்கும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. அது எவ்வளவு காலம்? இன்னும் அப்படியே தான் இருப்போமா? சரி, தோன்றிட்டோம், வளர வேண்டாமா? ஸோ இதை நாம் யோசிக்கணும். மீண்டும் சொல்வது போல், இது தனி மனிதர்களுக்கான கேள்வி. துக்கம் வரும்போது கேள்வி கேட்க தெரிஞ்ச நமக்கு இப்போவும் அதே கேள்வியை கேட்குறோம் நிலை தான் ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்லுவேன். நம்ம அப்படிப்பட்ட நிலை நிகழாட்டியும் அந்த கேள்வியை இப்போவே கேட்டுக்கொள்வது நல்லது. வாழ்க்கைனா என்ன, எப்படி வாழ்வது என்றெல்லாம். இல்லாட்டி எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த தெரியாமல் துக்கத்திலேயே வாழ்ந்து முடிவோம். மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.